உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 24 மணி நேரமும் கடிகார முட்களை விட வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கல்வி புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக மாற்றி இருக்கிறார். உலகின் கடைக்கோடியில் நிகழும் நிகழ்வுகளின் விவரங்களையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் சமயோசித திறன் கண்டு அறிவியலாளர்களும் அரசியலாளர்களும் வேளாண் விஞ்ஞானிகளும் பொருளாதார நிபுணர்களும் ஆன்மீக ஞானிகளும் மொழியியல் வல்லுநர்களும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று வியப்பில் ஆழ்ந்துள்ளனர். முதன்மைக்கும் முன்னணிக்கும் முன்னோடியாக இக்காலம் அக்காலம் மட்டுமின்றி முக்காலமும் முழுதும் அறிந்த மூதறிஞராக, நெபுலா முதல் நெப்டியூன் வரையுள்ள ஆச்சரியங்களை அறிந்துள்ள அறிவியல் ஆசானாக, அகிலத்தின் அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் நினைவில் கொண்டுள்ள நிகழ்கால சதாவதானியாக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மனிதராக, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கட்டுக்கோப்புக்குள் கட்சியை நடத்தி வரும் நிரந்தர பொதுச் செயலாளராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். சதியாளர்களின் சதி செயல்களை சிதறடித்த சூறாவளியாக, மக்களின் மனதில் நிரந்தரமாய் நிறைந்துள்ள தெய்வ அம்சமாக, இளைஞர்களை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லும் ராஜதந்திரியாக, முதியோர்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் மகாத்மியம் நிறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை அகிலமே ஆராதிக்கிறது. மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையின் சிகரமாக எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மனிதராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்த மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லியிடம் தமிழகத்தில் பெரும் மழை வெள்ளத்தினால் அண்மையில் ஏற்பட்ட வரலாறு காணாத சேதங்களை கருத்தில் கொண்டு ஏற்கனவே முழுவீச்சில் நடைபெறும் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள மத்திய அரசு மேலும் 2000 கோடி ரூபாய் நிதி உதவியை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆற்றிய உரையினையும், இலங்கை சிறைகளில் வாடும் மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு எழுதிய கடிதம் குறித்த விவரங்களையும், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் பள்ளிக்கல்வித்துறையில் 2011-2012 ஆண்டு முதல் இதுவரை நிகழ்த்தப்பட்டுள்ள சாதனைகளின் தொகுப்பையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி சென்னை தலைமைச் செயலகத்தில் 20/12/2015 அன்று சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் கனமழை வெள்ளத்தினால் ஏற்பட்டுள்ள சேதங்கள், பாதிப்புகள் மற்றும் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வரும் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளக்கமாக எடுத்துரைத்தார். தமிழகத்தில் பெரும் மழை வெள்ளத்தினால் அண்மையில் ஏற்பட்ட வரலாறு காணாத சேதங்களை கருத்தில் கொண்டு ஏற்கனவே முழுவீச்சில் நடைபெறும் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள மத்திய அரசு மேலும் 2000 கோடி ரூபாய் நிதி உதவியை உடனடியாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லியிடம் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆற்றிய உரையினை விரிவாக காணலாம். You are aware that the calamity that struck the coastal districts of Tamil Nadu, including the city of Chennai, Kanchipuram, Tiruvallur and Kadalur, has been of an unprecedented magnitude. There have also been rain damages in the districts of Thoothukudi and Tirunelveli. Although the state government machinery had taken all the necessary advance, precautionary and preparedness measures, the unprecedented mammoth adversity necessitated financial and logistic assistance from the Government of India. I thank the Honorable Prime Minister and you for the timely release of 1,000 crore rupees from the National Disaster Response Fund on the 3rd December 2015, recognizing the floods as a calamity of a severe nature. However,
our requirements are much larger. I had indicated to the Prime Minister that we are preparing a supplementary memorandum detailing the devastation caused after 23rd November 2015, when we presented our first memorandum, in which we had estimated our requirements at 8,481 crore rupees. This supplementary memorandum will be ready shortly. Meanwhile, considering the severity of the devastation, a further on-account release of 2,000 crore rupees may be sanctioned immediately to enable the state government to sustain the vigor of the restoration operations. I would like to highlight certain critical areas very briefly where we are keenly looking forward to your support. There are about 50,000 families who live along the city's waterways, the Adayar, Kuam, and Buckingham Canal, who have lost their homes. Rehabilitating these families by providing alternative housing is the highest priority for my government. Out of these 50,000 families, the government of Tamil Nadu would be able to accommodate 25,000 families in tenements already constructed and under construction by the Tamil Nadu Slum Clearance Board. I expect the resettlement of these people to commence within 2 weeks and to be completed in phases within a year. Until such time that they move to alternative housing, the state government will provide temporary housing at its own cost. For the remaining 25,000 families and for a further 25,000 families residing in the vicinity of other watercourses and water bodies in Chennai city and its suburban areas affected in the recent flooding, we have prepared a special project. A total funding of 5,000 crore rupees will be needed for this project. I have requested the Prime Minister to approve financing for this massive housing project as a special scheme. This would require a special dispensation which may be provided considering the magnitude of the devastation. I had written to the Prime Minister on 9th December 2015 requesting that the insurance companies may be directed to take up the survey and settlement of the claims of flood affected families on a campaign mode, following a summary procedure and with a liberal application of the norms, so that such households could receive insurance payments early. I had also suggested that as a special measure, the banks may be directed to provide a limited moratorium on repayment as well as a rescheduling of the loans, which would lower the equated monthly installment EMI payments and offer a measure of relief to the flood affected households. I had also mentioned in my letter to the Prime Minister that as a special case, soft loans for purchase of vehicles, educational loans to fund education of children, and personal loans for an amount of up to 5 lakh rupees may be offered by banks to enable flood affected families to purchase some personal effects and restart their lives. The state government has separately taken up these issues with the lead bank and stressed the need for early resolution of these issues at the state level bankers meeting. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் உள்பட இலங்கை சிறைகளில் வாடும் 47 மீனவர்களையும் 57 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். படகு பழுதடைந்த காரணத்தால் 8/11/2015 அன்று இலங்கையில் கரை ஒதுங்கிய 4 மீனவர்களும் விரைந்து தாயகம் திரும்ப பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
இவை குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தின் சாராம்சத்தை விரிவாக அறியலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நேற்று முன்தினம் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 17ஆம் தேதி தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு சென்றுள்ள சம்பவம் நடந்துள்ள சூழ்நிலையில், கடந்த 19ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி தளத்திலிருந்து 6 தமிழக மீனவர்கள் விசைப்படகு ஒன்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கொண்டு சென்ற மேலும் ஒரு சம்பவம் நடந்திருப்பது குறித்து பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அடிக்கடி தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதும் சிறைபிடிக்கப்படுவதும் அதிகரித்து வருகிறது. பாக் நீரிணை பகுதியில் தமிழக மீனவர்கள் மீது மீண்டும் மீண்டும் நடத்தப்படும் தாக்குதல் மற்றும் சிறைபிடிப்பு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழக மீனவர்கள் தங்களது பாரம்பரிய வாழ்வாதாரமான பாக் நீரிணை பகுதியில் அமைதியான முறையில் மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட வேண்டும். 1974 மற்றும் 1976ஆம் ஆண்டுகளில் இந்தியா இலங்கை இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின்படி கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதை எதிர்த்து தக்க ஆதாரங்களுடனும் சட்டப்பூர்வ ஆவணங்களுடனும் தாம் உச்சநீதிமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடர்ந்துள்ளதாலும், இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசும் பின்னர் தன்னை வாதியாக இணைத்துக் கொண்டுள்ளதாலும் இந்தியா இலங்கை இடையேயான சர்வதேச கடல் எல்லை விவகாரம் முடிந்துவிட்ட பிரச்சினையாக கருதக்கூடாது என்பது தமிழ்நாட்டின் உறுதியான நிலைப்பாடாகும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதியும் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியும் பிரதமரிடம் தாம் நேரில் அளித்த மனுக்களில் குறிப்பிட்டுள்ளபடி ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக 1520 கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்த விரிவான சிறப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என்றும், மீன்பிடி துறைமுகங்களை ஆழப்படுத்த ஆண்டுதோறும் 10 கோடி ரூபாயை மானியமாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். இதுநாள் வரை 56 மீன்பிடி படகுகளும் மீன்பிடி சாதனங்களும் பல மாதங்களாக இலங்கையில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளன. நீண்ட காலமாக படகுகளை பயன்படுத்தாமல் இருப்பதால் அண்மையில் பெய்த கடுமையான வடகிழக்கு பருவமழை காரணமாக இந்த படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கும். தற்போது தற்காலிகமாக வாழ்வாதார பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கும் ஏழை மீனவர்கள் மீன்பிடி படகுகள் சேதமடைந்தால் நிரந்தரமாக வாழ்வாதார இழப்புக்கு ஆளாக நேரிடும். எனவே ஏழை மீனவர்களின் இப்படகுகளும் மீன்பிடி சாதனங்களும் புதுப்பிக்கப்பட தேவையான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டியது அவசியம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் பிரதமர் நேரடியாக தலையிட்டு கடுமையான முறையில் இலங்கை அதிகாரிகளுக்கு பிரச்சினையை கொண்டு சென்று உடனடியாக கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 6 மீனவர்கள் உட்பட அந்நாட்டில் உள்ள 47 மீனவர்களையும் 57 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கும் வகையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும். மேலும் கடந்த மாதம் 8ஆம் தேதி படகில் ஏற்பட்ட பழுது காரணமாக இலங்கையில் கரை ஒதுங்கிய மோட்டார் படகில் இருந்த 4 இந்திய மீனவர்களையும் உடனடியாக தாயகம் அழைத்து வர பிரதமர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்களுக்கான துயர் துடைப்பு நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் நிதி உதவி தொகையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 75,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பள்ளி கல்வி வரலாற்றில் முதல் முறையாக பள்ளிகளிலேயே வேலை வாய்ப்புக்கு பதிவு செய்யும் வசதியையும் சாதி, இருப்பிட மற்றும் வருவாய் சான்றிதழ்கள் பெறும் வசதியையும் ஏற்படுத்தி தந்துள்ளது. மாணவர்கள் பள்ளிகளுக்கு எளிதாக சென்று வர வழங்கப்படும் பேருந்து பயண அட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது குறித்து விரிவாக காணலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் தங்கள் பள்ளிகளுக்கு எளிதாக சென்று வர 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பேருந்து பயண அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. விபத்தில் மரணமடைந்த அல்லது நிரந்தர முடக்கமடைந்த வருவாய் ஈட்டும் பெற்றோரை இழக்க நேரிடும் மாணவர்களுக்கான துயர் துடைப்பு நிதியுதவி திட்டம் எதிர்பாராத சூழ்நிலையினால் குழந்தைகளின் கல்வி எவ்விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக செயல்படுத்தப்படுகிறது. அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டு வந்தது.
முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2014-2015 ஆண்டு முதல் இந்நிதி உதவித் தொகையை 50,000 ரூபாயில் இருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியுள்ளார். பள்ளிக்கல்வி வரலாற்றில் முதன்முறையாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்துச் செல்லும் மாணவர்கள் தங்களின் சான்றிதழ்களை வேலைவாய்ப்பகத்தில் பதிவு செய்து அவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மாற்று சான்றிதழ்களுடன் வேலைவாய்ப்பு பதிவு அட்டையையும் சேர்த்து பள்ளிகளிலேயே பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இப்பதிவு முறையினால் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்களின் சான்றிதழ்கள் 100% வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வது உறுதி செய்யப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்ததற்கு இணங்க 2012-2013 ஆண்டு முதல் சாதி, இருப்பிட மற்றும் வருவாய் சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரால் பள்ளி தலைமை ஆசிரியர் மூலம் பள்ளிகளிலேயே வழங்கப்பட்டு வருகின்றது. இதுவரை 13,39,543 மாணவர்களுக்கு சாதி, இருப்பிட மற்றும் வருவாய் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டிலும் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. தற்போது பொறியியல், மருத்துவம், மேலாண்மை போன்ற தொழிற்பிரிவு சார்ந்த கல்வியில் கற்பிக்கும் முதன்மை மொழியாக ஆங்கிலம் உள்ளது. ஆங்கில மொழியில் சரளமான தகவல் பரிமாற்றம் செய்யும் திறனானது வேலைவாய்ப்பு பெறுவதிலும் முக்கிய அளவுகோலாக உள்ளது. எனவே தங்கள் குழந்தைகள் சிறப்பாக கற்று உயர்கல்வியில் சேர்வதற்கும் அதிக வருவாய் ஈட்டும் தொழிலை பெறுவதற்கும் பள்ளியிலேயே ஆங்கில வழியில் கற்க வேண்டும் என பெரும்பாலான பெற்றோர் விரும்புகின்றனர். மிகுந்த வெளிப்பாடு மற்றும் விழிப்புணர்வு காரணமாக கிராமப்புற மற்றும் சமுதாயத்தில் நலிந்த பிரிவினை சேர்ந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளும் பள்ளியில் ஆங்கில வழியில் பயில வேண்டும் என விழைகிறார்கள். எனவே பெற்றோர்களின் விருப்பத்தினையும் சமுதாயத்தின் தேவையினையும் நிறைவேற்றும் பொருட்டு தமிழக அரசு பொருளாதார வசதியுடைய மேல்தட்டு மக்களுக்காக மட்டுமே வழங்கப்படும் ஆங்கில வழி கல்வியை நலிந்த பிரிவினரும் தரமான மற்றும் சமமான கல்வி வாய்ப்பினை பெறும் நோக்கோடு 2012-2013 ஆண்டில் தொடக்கநிலை வகுப்புகளில் ஆங்கில வழி கல்வி பிரிவை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுவரை 8,934 அரசு தொடக்க பள்ளிகளில் 2,10,000 குழந்தைகள் ஆங்கில வழி பிரிவில் சேர்ந்துள்ளார்கள். ஆங்கில வழி பிரிவை கற்பிக்கும் ஆசிரியர்களின் மொழித்திறன் மேம்பட மாவட்டம் தோறும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கலந்துரையாடல் முறையில் ஆங்கில மொழி கற்றலை மேம்படுத்துவதற்கு தேவையான கற்றல் பொருள்களும் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் 2011-2012 முதல் 2014-2015 வரை அரசு பள்ளிகளில் மாணவிகளுக்கான 15,059 தனி கழிப்பறைகள், 6,822 பொது கழிப்பறைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான 7,547 தனி கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஊரக வளர்ச்சித்துறையின் ஒருங்கிணைந்த பள்ளி வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2,421 புதிய கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் பழுதடைந்த பயன்பாட்டில் இல்லாத கழிப்பறைகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. 2011-2012 முதல் 2013-2014 வரை ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் 8,738 கழிப்பறைகள் பழுது பார்க்கப்பட்டுள்ளன. 2014-2015 ஆண்டில் 2,038 கழிப்பறைகள் பழுது பார்க்கப்பட்டுள்ளன. ஆக மொத்தம் 10,776 கழிப்பறைகள் பழுது பார்க்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாணவர்களுக்கான துயர்துடைப்பு நிதி உதவியை உயர்த்தி வழங்கியமைக்காகவும் பள்ளி கல்வி வரலாற்றில் முதன்முறையாக பள்ளிகளிலேயே வேலைவாய்ப்புக்கு பதிவு செய்யும் வசதியையும் சாதி, இருப்பிட மற்றும் வருவாய் சான்றிதழ்கள் பெறும் வசதியையும் ஏற்படுத்தி தந்தமைக்காகவும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு எளிதாக சென்று வர பேருந்து பயண அட்டைகளை வழங்கியமைக்காகவும் பள்ளிகளில் மாணவர்களின் சுகாதாரத்தை பேணும் வகையில் கழிப்பறைகளை ஏற்படுத்தி தந்தமைக்காகவும் மேலும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியமைக்காகவும் மாணவர்கள், ஆசிரியர்கள் உளமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். எங்கள் ஸ்கூலில் எல்லா வசதியுமே இருக்குது. மெட்ரிகுலேஷனில் இருக்கிற மாதிரி ஆங்கில வழி கல்வி வந்து அரசு பள்ளிகள்லேயும் இங்கே இருக்கிற எல்லா பள்ளிகள்லேயும் இருக்குது. அதுவும் இல்லாமல் மெட்ரிகுலேஷனில் போய் படிக்க முடியாத எங்களை மாதிரி மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் தரமான ஆங்கில கல்வி வந்து பயிற்றுவிக்கப்படுகிறது. அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியை பெறணும் அப்படின்னு நினைத்து இந்த மாதிரி ஒரு வசதியை செஞ்சு கொடுத்த தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
நாங்கள் வந்து 10th and 12th முடிச்சதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் பதிவு செஞ்சு எம்ப்ளாய்மெண்ட் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து முதலமைச்சர் அம்மாவோட உதவியினால் எங்களுக்கு வந்து நாங்கள் படிக்கின்ற ஸ்கூல்லேயே வந்து எங்களுக்கு அந்த வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த முதலமைச்சர் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. நம் தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் நம் பள்ளி மாணவர்களுக்காக நிறைய திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க. இந்த பேருந்து பயண அட்டை மூலமாக குறித்த நேரத்துக்கு பள்ளிக்கு வர முடியுது. இந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தி எங்களோட கல்வியை மேம்படுத்தின தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், வருமான சான்றிதழுக்காக தாலுகா ஆஃபீஸுக்கெலாம் அலைய வேண்டியிருந்தது. நாங்களும் எங்கள் பெற்றோரும் வீண் அலைச்சல் ஏற்பட்டு சிரமப்பட வேண்டியிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு முதல் அந்த அவ்வளோ சான்றிதழும் பள்ளியிலே பெறலான்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டங்களை கொண்டு வந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களுக்கு இலவசமாக பயண அட்டை பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பிடச் சான்று, சாதி சான்று, வருமான சான்று, இந்த 3 சான்றிதழ்களையும் பள்ளியிலேயே நாங்களே பெற்று வழங்குகிறோம். இது இல்லாமல் வேலைவாய்ப்பக பதிவும் நாங்கள் பள்ளியிலேயே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் செய்து வழங்குவதால் தேவையற்ற அலைச்சல் மாணவர்களுக்கு நீங்குகிறது. இத்தகைய வாய்ப்புகளை வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வர் அம்மா அவர்கள் எங்களுக்கு இலவசமான பேருந்து பயண அட்டை, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் போன்றவெல்லாம் பெற்று தருகிறார். இதனால் நாங்கள் வெளியே போய் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. இதனால் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கிறது. இது மிகவும் எங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கிறது. இத்தகைய வாய்ப்பளித்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மாணவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் மாணவர்கள் நலத்தினை கருதி அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்பு பதிவு சான்றிதழ் போன்றவற்றை பள்ளியில் படிக்கும் பொழுது இலவசமாக வழங்குகிறார்கள். இதனால் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மாணவர்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் மாணவ மாணவிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு இலவச பேருந்து பயண அட்டை, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு இலவச வேலைவாய்ப்பு பதிவு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், வருமான சான்றிதழ் போன்றவற்றை பள்ளியிலே வழங்குகிறார்கள். பயனுள்ளதாக உள்ளது. இத்தகைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு மாணவர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்த மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லியிடம் தமிழகத்தில் பெரும் மழை வெள்ளத்தினால் அண்மையில் ஏற்பட்ட வரலாறு காணாத சேதங்களை கருத்தில் கொண்டு ஏற்கனவே முழுவீச்சில் நடைபெறும் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள மத்திய அரசு மேலும் 2000 கோடி ரூபாய் நிதி உதவியை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆற்றிய உரையினையும், இலங்கை சிறைகளில் வாடும் மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு எழுதிய கடிதம் குறித்த விவரங்களையும், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் பள்ளிக்கல்வித்துறையில் 2011-2012ஆம் ஆண்டு முதல் இதுவரை நிகழ்த்தப்பட்டுள்ள சாதனைகளின் தொகுப்பையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.